வாகனத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஆர்வத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. சரி, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக சில விஷயங்கள் அப்படி தேடி கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். எல்லாருக்குமே மகிழுந்துல பயணிக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான சந்தோஷம் இரண்டு சக்கர வாகனத்துல பயணிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மகிழுந்துல நம்ம போறோம் அப்படின்னா இவ்வளவு வேகத்துல போறோம், இல்ல இயற்கையான சூழலை நம்மளால நிச்சயமா அனுபவிக்க முடியாது. ஏன்னா முழுக்கும் கண்ணாடி மூடிட்டு தான் நம்ம பயணிச்சுட்டு இருப்போம். ஆனா இரண்டு சக்கர வாகனத்தை பொறுத்தவரைக்கும் அதுக்கு நேர் எதிராக நம்ம எவ்வளவு வேகத்துல போறோம், இதோட சூழல் எப்படி இருக்கு, காத்தடிக்குதா மழை அடிக்குது அப்படியே உணர்ந்து நம்மளால இந்த இரண்டு சக்கர வாகனத்துல ரொம்ப தூரம் பயணிக்க முடியும். ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பிரச்சனை வச்சுக்கிறீங்களா? இல்ல ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா ரொம்ப தூரம் வண்டி ஓட்ட முடியுமா? இல்ல ரொம்ப மழை அடிக்குதுன்னா மழையில தொடர்ந்து வண்டி ஓட்ட முடியுமா? எதுவுமே முடியாது. இல்ல உடல் உபாதைகள் நிறைய வருது, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய காரணம் இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருமே இரண்டு சக்கர வாகனத்துல நீண்ட தூரம் பயணம் போறதே கிடையாது. ஆனா அதையும் போகக்கூடிய அளவுக்கு புது வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதுசா ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. லெட்ஸ் சி ஒன் அப்படின்னு அதுக்கு பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. நிச்சயமா இந்த வாகனமும் ரொம்ப 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 வித்தியாசமா இருக்குங்க. ஒரு மகிழுந்துல போகும்போது அதுக்கு மூடப்பட்ட அந்த உலகத்தான அந்த உடம்பு பகுதி இருக்கும். அதே மாதிரி உலகத்தால மூடப்பட்ட ஒரு உடம்பு பகுதி, அதாவது மெட்டல் பாடி கொடுத்திருக்காங்க. அதுவும் மகிழுந்துல போகும்போது என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கும் அது முழுக்க முழுக்க இதுல பயன்படுத்திருக்காங்க. அதுவும் இருக்கை பட்டைவருக்கு 2 பேர் சேர்ந்து பயணிக்க முடியும். சரி, இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. இதோட வேகம் எப்படி இருக்கும், இதுல என்ன எரிபொருள் பயன்படுத்திருக்காங்க அடுத்த கேள்விதான் அவங்க நிச்சயமா அதுக்கு நான் சொல்லிடுறேன். சுழியத்திலிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை குறைந்தபட்சம் அதிகபட்சமா 6 வினாடிகளுக்கு கடக்க முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் சரிசமமா போட்டி போடக்கூடிய அளவுக்கு இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. சரி, எரிபொருள் பார்க்கும்போது இது பெட்ரோல் டீசல் கிடையாதுங்க. மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த வாகனத்தை அதிக தூரம் பயணிக்க முடியும். ஒரு முறை நம்ம மின்சாரத்தை தேக்கி வச்சோம் அப்படின்னா தொடர்ச்சியா 320 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும். பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வாகனத்தை இந்த வாரம் பார்க்க போறது கிடையாது. ஆனா வெகு விரைவில் சந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த வாகனத்தை தேடி நம்ம போயிடுவோம். இந்த வாரமும் உங்களுக்காக ஒரு 4 சக்கர வாகனமா இல்ல 2 சக்கர வாகனமா அப்படின்ற ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நிகழ்ச்சி பாக்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. என்ன பண்ணலாம்? வழக்கம் போல நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. நம்ம ஒரு 2 சக்கர வாகனத்தை தான் பார்க்க போறோம். நிச்சயமா அது என்ன நிறுவனம், என்ன வகையான வாகனம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உலக அளவுல பல வகையான நிறுவனங்கள் போட்டி போட்டு நம்மளுக்கு தேவையான 2 சக்கர வாகனங்களை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நம்மளோட இந்திய வாகனங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி மதிப்பு உலக சந்தையில இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்னா நம்ம ஹீரோ நிறுவனத்தை எடுத்துக்கலாம். நிச்சயமா ஹீரோ நிறுவனம் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு அந்த வாகனத்தை பத்தின தரமும் சரி, விலையும் சரி, நம்மளோட ஓட்டுக்கூடும் திறனுக்கு ஏற்ற மாதிரியான பல வகையான வாகனங்களை அவங்க உற்பத்தி செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது பல ஆண்டுகளா நம்மளோட மனசுல நீங்க ஒரு இடம் பிடிச்சிட்டு இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த வாரம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹீரோ நிறுவனம் சார்ந்த பேஷன் ப்ரோ அப்படின்ற ஒரு வகையான வாகனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அந்த வாகனத்தை பத்தி பல வகையான தொழில்நுட்பங்கள் என்னென்ன மேம்படுத்திருக்காங்க, எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தை உங்களுக்கு நாங்க ரொம்ப அழகா படம் பிடிச்சு வச்சிருக்கோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருவாங்க, பல விஷயங்கள் பேசலாம். சரியா? ஹீரோல பேஷன் ப்ரோ அப்படி பாத்தீங்களா, ரொம்ப கலக்கலா இருக்குல்ல. நிச்சயமா இந்த வாகனம் இந்த வாரம் முழுசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மோகனா ஊர்திய கற்றுக்கு வந்திருக்கோம். இங்க யாரும் நம்ம சந்திக்க போறோம்னா என் கூட கார்த்திக் இருக்காரு, விற்பனை பிரதிநிதி. இவர் இந்த வாகனத்தை பத்தி பியூர் ஆன்மீரா நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்காரு. அப்படிதானே கார்த்திக்? வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வண்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹீரோ நிறுவனம் அதை பத்தி சில வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். 1984 இருந்து இந்த நிறுவனம் இருக்கு, ஹீரோ நிறுவனம். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ப்ராடக்ட்டை பற்றி மக்களுக்கு தெரியணும்னா ரீசேல் வேல்யூ ஃபஸ்ட்டு, ப்ளஸ் வெஹிக்கிளை பற்றி சொன்னோன்னா பேஷன் ப்ரோ ஆல்ரெடி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு எடுத்திருக்கு. ப்ளஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்க பேஷன் ப்ரோ அடிஷ்னல் கிராஃபிக்ஸு, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுற அளவில் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக கொடுத்துருக்கீங்க. பேஷன் ப்ரோ வாகனம் நல்ல ஒரு புதிய வண்ணத்துல கொடுத்துருக்கீங்க. ஒரு வாடிக்கையாளரா வரணும் அப்படின்னா இதை மொத்தம் எத்தனை கட்டங்களை எங்களுக்கு விளக்குவீங்க? இது சொல்லலாம் சார், வீல்லேருந்து ரியர் டைல் லேம்ப் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தனித்தனியாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ முதல்ல எதை பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 18x1 ப்ளஸ் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.75 சொல்லுவாங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1235 mm. ஓகேங்களா?
இதில் 6 ஸ்போக்ஸ் பிளாக் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்போக்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? இன்னும் ரோட் grip நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 5 ஸ்போக்ஸ் வந்தது, இப்போ 6 ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் grip நல்லா இருக்கணும், ப்ளஸ் வண்டியோட வெயிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக 6 ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்போக்ஸ். ஆமாம். இப்போ இதோட டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் நார்மலாக ட்ராவல் பண்ணுறப்போ ஷாக் அப்சர் வச்சு தான் அதை சொல்ல முடியும். ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர். ஸோ அது யூஸ் பண்ணுற தொட்டு நமக்கு வந்து பள்ளமேட்டில் விட்டு எடுக்கிறப்பவும் டர்ன் பண்ணுறப்பவும் பாடிக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் பெயினும் இல்லாமல் ரியரில் பில்லியன் ரைடருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் நம்ம இது கொண்டு போகலாம். செகண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபெண்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பாடி கலர் ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ராச்சஸ் சொல்லுவாங்க. சேர் ஏதாவது பட்டாலும் மண் ஏதாவது பட்டாலும் டஸ்ட் ஆனாலும் தொடச்சாலும் நீங்கள் ஸ்க்ராச்சஸ் எதுவும் வராது. அண்டு விங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் பண்ணுறப்போ கிளியர் லென்ஸ் விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணுறப்போ அவங்களுக்கு சிக்னல் கிளியராக கிடைக்கிறதுலேருந்து நமக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹைலஜன் அண்ட் மல்டி ஃபோக்கஸ் ரிஃப்ளெக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் கிளியரான வியூ நம்ம கிடைக்கும். ஹீரோவை பொறுத்த வரையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா அதோட வடிவமைப்பு, அந்த முன்பக்கம் இந்த வடிவமைப்பு. ஃப்ரண்ட் வைசரை பற்றி சொல்லணும்னா சேம் பாடி கலர் அண்ட் நியூ கிராஃபிக்ஸ் ஸ்டைலிஷில் கொடுத்துருக்காங்க. அண்டு பிளாக் கலர் வைசர் லென்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஷேப் இருக்கிறதால ஹெட்டில் ஆப்போசிட்டில் வரப்போ ஹேர் வந்து நமக்கு ஹெட்டுக்கு மேலே ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃபேஸுக்கு வந்து டயர்ட்னஸ் எதுவும் நமக்கு தெரியாது. முக்கியமாக இந்த பேஷன் ப்ரோ நம்ம யார் ஓட்டினாலும் ரொம்ப வேகமாக போகணும்னு அர்த்தம். வேகமாக போகும்போது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ட்ரெண்ட் இருக்குது, அந்த பிரேக்கிங் சிஸ்டம். இந்த வண்டியை பற்றி பிரேக்கில் பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஒன்று டிஸ்க்கு, இன்னொன்று ட்ரம். டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா 230 mm கொடுத்துருக்காங்க டிஸ்க் பிரேக். ஸோ டிஸ்க் பிரேக்குன்றது பேஷன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. டுக்கு நமக்கு வேணும்னா டிஸ்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மல் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு பார்த்தீங்கன்னா 130 mm உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பாயிண்ட் கரெக்டான லெவலில் இருக்கும்.